ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்து கூட ஊற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா காஞ்ச உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறின உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் மாதிரிக்கு சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. பரவாயில்லாமல் கணிசமாகவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல வாசம் வந்த உடனே 4 வத்தலை முழுசாக போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு, 15 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். 3 தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 கூட போதும். நல்லா கனிஞ்ச பழமாக போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த 1 ஸ்பூன்றது நான் அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்தே போட்டிருக்கேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதில் வர சாப்பாடு 2 பெரியவங்க சாப்பிட்லாம், ஒரு சின்ன பிள்ளைங்க மொத்தமாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் வாசத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க, காரத்துக்காக சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அரிசி பருப்பு சாதம் காரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். 1 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பும் சேர்த்து 1/2 கிளாஸாக எடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு 3 பங்கு தண்ணி மாற்றிக்கலாம். 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்ச உடனே அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் ஒரே பாத்திரத்தில் கூட ஊற வைக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அரிசியும் பருப்பையும் கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசிலும் சிம்மில் 5 நிமிஷமும் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் எங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பக்குவமாக இது பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. விசில்லாம் போன உடனே விசில் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதில் பாதி 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். பருப்பு சாதத்தில் பொதுவாகவே நெய் சேர்த்து கலந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காவாக சேர்த்துருக்கேன். நான் அந்த சீவிரத்தில் போட்டு சீவியிருக்கேன். பல்ல தட்டுப்படுறப்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய்யோடு நல்லா உருகி வரும். தேங்காய் போட்டிருக்கிறதே தெரியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.